காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு சிந்தையில் மாற்றம். லூக்கா 11:39 சொல்லுகிறது, நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். லூக்கா 11:38 முதல் 44 வரையிலும் படித்து பார்த்தால், இயேசு போஜனம் பண்ணுகிறதுக்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவரை நோக்கி, பரிசேயராகி நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகீடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அகத்தில் அன்பில்லாதவர்களாக இருந்து கொண்டே புறத்தில் அன்பாக பேசி அன்பான சில செயல்களை செய்கிறவர்கள் உண்டு. உள்ளத்தில் தாழ்மை எதுவும் இல்லாவிடனும் தாழ்மையுணர்வோடு பேசி தங்களை அநேகருக்கு முன்னால் தாழ்த்தி கொள்கிறவர்கள் உண்டு. இதயத்தில் இரக்கமோ கருணையோ இல்லாமல் பிறருக்கு பரிதாபப்படுகிறவர்கள் போல காண்பித்தது பல நன்மைகளை செய்கிறவர்கள் உண்டு. உள்ளத்தில் எரிமலை போல எரிந்து கொண்டே வெளியே அமைதியான ஆற்றை போல பொறுமை உணர்வோடே செயல்படுகிறவர்கள் உண்டு. ஏன், மத பக்திக்காக பிறரை பிரியப்படுத்துவதற்காக சில சூழ்நிலைகளிலே தங்களுக்கு ஒரு நல்ல தோற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, தங்களை நல்லவர்கள் போல காட்டிக் கொள்வதற்காக இவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் உண்டு. இது ஒரு நாடகத்தனமான ஒரு வாழ்க்கை. இது மணல் மேல் அஸ்திபாரம் இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்திற்கு ஒப்பான வாழ்க்கை. எந்த நேரத்தில் சோதனை காற்றுகள் வீசி அதனை சாய்க்கும் என கூற முடியாது. நமக்கென்று இல்லாத சோபங்களையும் நம்மிடம் இயல்பாக காணப்படாத பண்புகளையும் இருப்பது போல வெளிப்படுத்தி காண்பிப்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம். ஏனென்றால் சிந்தையில் உருவாகாத நற்குணங்களை செயல்களில் காட்ட விரும்புவது சுமக்க இயலா சுமையை சுமந்து காட்டும் அனுபவமாகும். அதை நாம் அதிக நேரம் செய்ய முடியாது. அருமையானவர்களே, உங்களுடைய சிந்தையில் மாற்றம் இருக்கிறதா? அநேகர் உணர்வூட்டும் பிரசங்கங்களையும் பரவசமான கருத்துக்களையும் கேட்கும் போது தங்கள் செயல்களை நல்லதாக மாற்றிக்கொள்ள அதிக பிரயாசம் எடுப்பார்கள். ஆயினும் அது விரைவில் தேய்பிறை போல தேய்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் சிந்தையில் மாற்றம் காண சிரமிக்காமல் சுய தீர்மானங்களால் புறம்பான செயல்களைத்தான் செவ்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். மரத்தின் வேர்பகுதியை செழிப்பாக்காமல் கிளைகளில் உரமிட்டால் நற்கனிகளை பெற முடியுமா? நம்முடைய குறைபாடுகளையும் குணநிலைகளை
கோளாறுகளையும் காணும்போது முதலாவது நம்முடைய உள்நிலையில் மாறுதல் ஏற்படும்படியாக தேவ கிருபையை தேட வேண்டும். நம்முடைய பலவீனங்களை உணர்ந்தவர்களாக தேவனுடைய வல்லமை நம்மிடம் கிரியை செய்யும்படி வேண்டும் போது கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நம்முடைய சிந்தையை மாற்றுகிறவர். அதிலிருந்துதான் நம்முடைய சாட்சி வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. உயர்ந்த எண்ணங்களால் உள்ளத்தை நிரப்புவதே தாழ்ந்த எண்ணங்களை தடுக்கும் வழி என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய சிந்தையிலே மாற்றம் வேண்டும். இன்று ஒரு வருடத்தின் இறுதி நாள். ஒரு வருடம் கடந்து போய் விட்டதென்றால் நமக்கு நியமிக்கப்பட்ட காலங்களில் ஒரு வருடம் குறைந்து போய்விட்டது என்று அர்த்தம். இந்த ஆண்டு துவக்கத்தில் நமக்காக இருந்த ஆயுசு காலத்தில் ஒரு ஆண்டு குறைந்து விட்டது. இன்று இந்த ஆண்டு எப்படி கடந்து போனது என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய நாள். ஒரு ஆண்டை கடந்தோம் என்பதை விட ஒரு ஆண்டில் எப்படி வாழ்ந்தோம் என்பது மிகவும் முக்கியம். ஆகாய் 1:7 சொல்லுகிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆகாய் 1:7 give careful thought to your ways. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அருமையானவர்களே, ஆகாய் 1வது அதிகாரத்தின் சில வசனங்களை படிப்போம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஆகாய் எனும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவருக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவரவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் எனும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. அருமையானவர்களே, இந்த ஆண்டில் நாம் அடைந்தவை என்ன, அடைய தவறியவைகள் என்ன என்பதை சிந்திப்பது நல்லது. ஒரு ஆண்டை செலவு செய்த போது நாம் நம்முடைய வாழ்வின் உண்மையான இலக்கை நோக்கி எந்த அளவு வேகமாக வந்திருக்கின்றோம், கர்த்தர் கொடுத்த ஒரு ஆண்டில் கர்த்தருக்காக எவ்வளவு கனி கொடுத்திருக்கிறோம் என்று பார்ப்போம். இன்று நான் வாசிக்க கேட்ட ஆகாய் 1வது அதிகாரத்தின் வசனம் 5 மற்றும் 7 வாசித்து பார்த்தால், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா? தேவனுடைய தரிசனங்களுக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு நாம் செவி கொடுத்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். வீடு வாங்க முடியாமல் போனது, திருமணம் முடியாமல் போனது,
வேலையை பெற முடியாமல் போறது, சபையை விரிவாக்க முடியாமல் போனது, ஆசைப்பட்டவைகளை அடைய முடியாமல் போனவைகள், கோர்ட்டு வழக்குகள் முடியாமல் போறது, எண்ணி வருத்தப்பட்டு இந்த ஆண்டு இப்படி ஆகிவிட்டதே என்று சிலர் வருந்தி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனை அறிந்த நீங்களும் நானும் கர்த்தருக்கு கனி கொடுக்க முடியாமல் போனதே என்று வருந்தும் உணர்வுகளை பெற்றிருக்கிறோமா? தேவ உறவில் வளர முடியாமல் போனதே என்று விசனப்படுகிறோமா? சாட்சியாய் வாழ்ந்து பிரகாசிக்க கர்த்தர் தந்த இன்னொரு ஆண்டு பலன் ஏற்படுத்தாமல் போய்விட்டதே என்று அங்கலாக்கின்றோமா? இந்த ஆண்டு எனக்கு பிரியமாய் வாழ்வதில் எந்த அளவு ஆர்வமாய் செயல்பட்டா என்று இப்பொழுது கர்த்தர் உங்களோடு கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? சிந்தித்து பாருங்கள். நாம் பெரும்பாலும் நம்முடைய சுயம் சார்ந்த கனவுகளையும் ஆசைகளை மையமாக வைத்து அது தொடர்பாக அடையாமல் போனவைகளுக்காகவே வருந்துகின்றோம். எனவேதான் தொடர்ந்து வரும் ஆண்டுகளும் ஏமாற்றங்களையே நமக்கு தருகின்றன. ஒவ்வொரு புதிய ஆண்டையும் புதியதோர் நம்பிக்கையோடும் புதியதோர் வாக்குத்தத்தத்தோடும் ஆரம்பிக்கின்றோம். ஆனால் நாட்கள் கடந்து செல்லும் போது விசேஷமாக ஒன்றும் நடவாததை கண்டு வருந்துகின்றோம். அருமையானவர்களே, இன்னும் ஒரு புதிய ஆண்டுக்குள் கடந்து செல்ல போகும் நாம் முதலாவது எப்படி இருந்தால் ஆண்டு முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் சிறப்புமாக இருக்கும் என்பதை சிந்திப்போம். எப்படி என்ன செய்ய வேண்டுமாம்? தேவ உறவில் வாழ்வதற்கும் தேவ சித்தத்தின் படி வாழ்வதற்கும் தேவ நோக்கம் சார்ந்து வாழ்வதற்கும் நம்மை இப்பொழுது அர்ப்பணிப்போம். அப்பொழுது வரப்போகிற ஆண்டுகள் முழுவதும் நம்முடைய வாழ்வில் புதிய நன்மைகளை காணும் ஆண்டுகளாகவே இருக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சிந்தனைக்கு, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீ அறிய விரும்பினால் நிகழ்காலத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை முதலாவது கண்டுபிடி. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, எங்கள் சிந்தையிலே மாற்றம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அன்று அந்த பரிசேயனை நோக்கி சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். சிந்தையிலே மாற்றம் வேண்டும். ஆகாய் 1:7 சொல்லி தந்த வார்த்தையை போல எங்கள் வழிகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தந்தீர். உமக்கு உகந்த ஒரு ஊழியம், உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. வருடம் முழுவதும் காத்தீரே, ஸ்தோத்திரம். தேவ உறவில் நாங்கள் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கும் உம்முடைய நோக்கம் சார்ந்து வாழ்வதற்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அப்படியே எங்களை பயன்படுத்தி நடத்தும். வெற்றியின் நாட்களாக, ஆசீர்வாதத்தின் நாட்களாக, நன்மைகள் புரண்டோடி வரும் நாட்களாக அறிவிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.